ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் நீ ஆஃபீஸ்க்கு போனால் தான் மகா அங்கே என்ன நடக்குதுன்னு உன்னால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்க, மகா கிட்ட சொல்கிறாங்க. அக்கா இதெல்லாம் நடக்குமா நடக்காதுன்னு எனக்கு தெரியலையேக்கா, அத்தை எப்படி என்ன அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறத கேட்டு ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்க, வேலைக்கு கண்டிப்பாக அவங்களே போக சொல்லுவாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எப்படிக்கா இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க. காயத்ரி வரும்போது ரெண்டு பேரும் இந்த விஷயத்த பேசிகிட்டு இருக்காங்க. இது காயத்ரியோட காதல் விழுவுது. ஓ, மகா ஆஃபீஸ் போகணும்னு நினைக்கிறாளா, அவள் எப்படி ஆஃபீஸ்க்கு போகிறான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டே போகிறாங்க. காயத்ரி அத்தை இருக்கும்போது உங்கள் அத்தை கிட்ட நீ போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறத கேட்ட மகாவும் என்ன பண்ணுறாங்க, அத்தை இது மாதிரி நான் ஆஃபீஸ் போகலான்னு இருக்கேன், டிசைன் ஒர்க்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால் உங்கள் பெர்மிஷன் இருந்தால் போகலான்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வந்திருக்காங்க. என்னது ஆஃபீஸ்க்கு போறியா, நீ ஆஃபீஸில் போயிட்டு உனக்கு பண்ணுறதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்கலாக பேச ஆரம்பிக்கிறாங்க காயத்ரி. இது மட்டும் இல்லாமல் மகாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் அங்கே போயிட்டா இங்கே உள்ள வேலையெல்லாம் யார் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் நீலாம் வீட்டு வேலை செய்கிறதுக்கு தான் லாக்கி, ஆஃபீஸ்க்கு போகிறாளாமே ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நெக்கலாக காயத்ரி சொல்கிறது கேட்ட ராஜலட்சுமி ரொம்பவே கோவத்தோட, போதும் நிறுத்து காயத்ரி, ஆமாம் நீ எதுக்காக மகாவை பற்றி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, அவள் எங்கே போகணும் போகக்கூடாது அப்படின்றத சொல்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்குது, நீ யார் அவளை ஆஃபீஸ்க்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு, நான் இப்போ சொல்கிறேன் மகா நீ நாளைக்குலேருந்து ஆஃபீஸ் போகலாம் அப்படின்றாங்க. கேட்ட மகா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதனால் காயத்ரி ரொம்பவே எரிச்சல் அடைகிறாங்க. என்ன அக்கா இப்படி மாறிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்னக்கா நீங்கள் தான் மகாவை ஆரம்பத்துலேருந்து ஆஃபீஸ்க்குலாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க, இப்போ என்னென்னா இப்படி மாறிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கேட்குறாங்க ராஜலட்சுமியை பார்த்து. கூட தான் மாறிட்டா, அதுக்காக நான் என்ன கேட்டேன்னா என்ன, அவள் எப்போ போகணும் போகக்கூடாது அப்படின்றத டிசைட் பண்ணுறதுனால இல்லாமல் இதில் நீ மூக்க நுழைக்காத காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. இதனால் பயங்கர எரிச்சல் அடைகிறாங்க காயத்ரி. இந்த ராஜலட்சுமி மகாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சித்ரா தேவியும் நினைக்கிறாங்க. ஐஸ்வர்யா பார்த்த மகாவும் என்ன பண்ணுறாங்க, அக்கா நீ சொன்ன மாதிரியே நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சொல்லி சந்தோஷப்படுறாங்க. ஆல் தி பெஸ்ட் மகா, நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. இன்னொரு பக்கம் சூர்யா மகாவை பார்க்குறாரு, என்ன இவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியுது, என்ன விஷயம் தெரியல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் சூர்யா ஆஃபீஸ் போகிறாங்க. அங்கே ஸ்டாஃப்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, வெளியிலே நிற்கிறாங்க பொக்கேவோட. எல்லாம் பார்த்த சூர்யா, என்னாச்சு எதுக்காக பொக்கேவோட நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்க, சார் உங்களுக்காக எதுக்கு சார் பொக்கே கொடுக்க போகிறோம், புதுசாக மேடம் ஆஃபீஸில் ஜாயின் பண்ண போகிறாங்கல்ல சார், அவங்களுக்காக தான் இந்த பொக்கேலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார் இது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குற தருணத்தில் மகா ஆட்டோவிலேருந்து இறங்குறாங்க. இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க சூர்யா. பார்த்த கடுப்பில் யாரை கேட்டு நீ ஆஃபீஸ்க்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட கேட்க, நான் யாரை கேட்டு வரணும், அத்தையை கேட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற நீனு, அம்மா உன்னை ஆஃபீஸ் போக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா மகாவை பார்த்து கேட்க, ஆமாம் நீங்கள் வேணும் அத்தைக்கு கால் பண்ணி கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இது புதுசாக இருக்கே, அம்மா இதுக்காக இவ்வளோ ஆஃபீஸ்க்கு வர வைக்கணும் அப்படின்ற குழப்பத்தோடு இருக்காரு. பக்கம் மகா ரொம்பவே சந்தோஷத்தோட, வாங்க வாங்க இனிமேல் நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு தெரியாமல் நடக்காது அப்படின்னு உள்ளுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க மகா. அதுக்கப்புறம் சூர்யா எப்படிலாம் மகாவை மேனேஜ் பண்ண போகிறாங்க இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் டிவிக்கு முன்னாடி. அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.